அண்மை செய்திகளை பார்த்து வருகிறோம். நெல்லையில் ஆணவ படுகொலை செய்யப்பட்ட கவினின் உடல் அவரது உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. அது தொடர்பான காட்சிகளை திரையில் பார்த்து வருகிறோம். விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ராஜா. அவரிடம் பேசலாம். வணக்கம் ராஜா, இது தொடர்பான விவரங்கள். வணக்கம். கண்ணீருடன் கவின் உடலை தந்தை சந்திரசேகர் பெற்றுக் கொண்டார். கடந்த 27ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை திருநெல்வேலியில் ஆணவ படுகொலை செய்யப்பட்ட ஐடி ஊழியர் கவின் உடல் 5 நாட்களுக்கு நாளாக பாளையங்கோட்டை அரசு மருத்துவமனையில் வைத்திருந்த நிலையில் இன்று காலை அவரது குடும்பத்தினர் கண்ணீர் மிளக தற்போது பெற்றுக் கொண்டனர். சொந்த ஊரான ஆறுமுகத்திற்கு பெற்று சென்றுள்ளனர். இந்த 5 நாட்களாக வழக்கை தீவிரமாக விசாரித்து வந்த போலீசாருடன் பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் மற்றும் சமூக இயக்கங்கள் தொடர்ச்சியாக பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர். நாட்கள் பல தாமதமான பிறகு இறுதியாக இன்றைய தினத்தில் கவினின் தாய்மாமா மற்றும் அவருடைய தந்தை சந்திரசேகர் மற்றும் கிராம மக்கள் இணைந்து அவரின் சொந்த ஊரில் இருந்து புறப்பட்டு பாளையங்கோட்டை அரசு மருத்துவமனைக்கு வந்துள்ளனர். அங்கு காவல்துறை அதிகாரிடம் உடலை பெற்றுக்கொண்டு உறவினர்கள் கலங்கிய நிலையிலும் கண்ணீருடன் கவினின் உடலை ஊருக்கு பெற்று செல்கின்றனர். அமைச்சர் கே நேரு கவின் உடலுக்கு அஞ்சலி செலுத்தி குடும்பத்தினருக்கு ஆதரவும் தெரிவித்து வருகிறார். தமிழ்நாடு ஆதி திராவிட நலத்துறை சார்பாக முதல் கட்டமாக 6 லட்சம் ரூபாய்க்கான காசோலையும் திருநெல்வேலி மாவட்ட ஆட்சியர் கவின் குடும்பத்திற்கு வழங்கினார். திருநெல்வேலி பாளையங்கோட்டை அரசு மருத்துவமனையில் இருந்து 20க்கும் மேற்பட்ட வாகனங்களில் கவினின் உடலை குடும்பத்தினர் பெற்றுக்கொண்டு ஊர்வலமாக பெற்றுக்கொண்டு செல்கின்றனர். கவின் இறுதிச் சடங்கு அவரின் சொந்த ஊரான தூத்துக்குடி மாவட்டம் ஆறுமுகமங்கலத்தில் நடைபெறுகிறது. ராஜா, ஆணவ படுகொலை செய்யப்பட்டிருக்கக்கூடிய கவினது உடல் தற்போது உடற்கூராய்வு முடிந்து உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. மருத்துவமனை தரப்பிலிருந்து உடற்கூராய்வு தொடர்பாக ஏதேனும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறதா? உடற்கூறு ஆய்வு அன்றைய தினத்திலே முடிவு பெற்ற நிலையில தற்பொழுது மருத்துவ நிர்வாகம் இதுவரைக்கும் அந்த தகவலை சொல்லவில்லை. தற்பொழுது பெற்றோரிடம் உடனே ஒப்படைக்கப்பட்டது. அன்பு தம்பி கவினுக்கு வீர வணக்கம், 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 வீர வணக்கம். அன்பு தம்பி கவினுக்கு, அன்பு தம்பி கவினுக்கு வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம். தமிழக அரசு காவல்துறையே, தமிழக அரசு காவல்துறையே, தமிழக அரசு காவல்துறையே, தமிழக அரசு காவல்துறையே கைது செய், கைது செய், கைது செய், கைது செய். மீதமுள்ள, 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 மீதமுள்ள பெற்றோரை, 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 பெற்றோரை கைது செய், கைது செய், கைது செய், கைது செய். ஆணவ படுகொலைக்கு ஆளான, ஆணவ படுகொலைக்கு ஆளான அன்பு தம்பி கவினுக்கு, அன்பு தம்பி கவினுக்கு வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம், வீர. ராஜா, 5 நாட்கள் போராட்டத்திற்கு பிறகு கவினது உறவினர்கள் அவரது உடலை வாங்க ஒப்புக்கொண்டிருக்கிறார்கள். என்ன காரணத்தினால் அவர்கள் திருப்தியாகி உடலை பெற்றுக்கொள்ள முடிவு செய்திருக்கிறார்கள்? 4 நாட்களாக பல்வேறு போராட்டங்களை முன்னெடுத்த நிலை, குடும்பத்தினர் பல்வேறு போராட்டங்களை முன்னெடுத்த நிலையில் சுஜித் மற்றும் அவரது தந்தை தாயார் கைது செய்ய வேண்டும் பல்வேறு கோரிக்கைகள் விடுத்தனர். 2 பேரை கைது செய்த நிலையில் தற்போது அவருடைய கிருஷ்ணகுமாரி அவருடைய அம்மா சுஜித் அம்மாவை கைது செய்ய வேண்டும் என நேற்று பல்வேறு போராட்டங்களில் ஈடுபட்டுள்ளனர். நேற்றைய தினத்தில் நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி, அமைச்சர் நேரு, திருமாவளவன் அரசியல் பல்வேறு அரசியல் கட்சியினர் மற்றும் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டாமல் நேற்றைய தினத்தில் இரவு நேரத்தில் ஊர் பொதுமக்களுடன் குடும்பத்தின் பேச்சுவார்த்தை நடத்தினர். அது மட்டுமல்லாமல் இன்றைய காலை தினத்திலுமே பேச்சுவார்த்தை குடும்பத்தில் ஈடுபட்டு அடுத்த கட்டமாக 5வது நாட்களாக உடலை வாங்க சம்மதம் தெரிவித்தனர். சம்மதம் தெரிவித்து ஊரில் இருந்து 20க்கும் மேற்பட்ட உடலை பெற்றுக்கொண்டு சம்மதம் தெரிவித்து உடலை பெற்றுக்கொண்டு 5வது நாட்களாக எங்களுடைய மகன் கவின் உடலை பெற்றுக்கொள்கிறோம், எங்களுடைய சொந்த குறிப்பை நாங்கள் கொண்டு செல்கிறோம் அப்படின்னு. ஆணவ படுகொலை செய்யப்பட்ட கவினது உடல் அவரது உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. 5 நாள் போராட்டத்திற்கு பிறகு கவினது உறவினர்கள் அவரது உடலை பெற்றுக்கொள்ள ஒப்புக்கொண்டிருக்கிறார்கள். அது தொடர்பான காட்சிகளை திரையில் பார்த்து வருகிறோம். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ராஜா.